எல்லோருக்கும் வணக்கம். நல்ல ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல 200ல இருந்து 300 வீடு குடியிருப்புக்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு அழகான 2 BHK ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. சத்தி ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் ஒரே கிலோமீட்டர், நம்ம கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. நல்ல ஒரு பிரீமியமான கேட்டட் கம்யூனிட்டியில சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ஃபுல் வீடியோல இந்த வீடை பத்தின ஒரு ஹோம் டூர் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோல ஸ்டே டியூன்டா இருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க அல்தாஃப் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சக்தி ரோட்ல இருந்து வெறும் ஒரே கிலோமீட்டர் தாங்க. தேவம்பாளையம் ஊருக்குள்ளேயே தான் இந்த வீடு லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிட்டியை பத்தி சொல்றேன். நல்ல ஒரு பிரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிங்க. சுத்திலுமே 10 அடிக்கு பக்கம் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. நிறைய வீடு ஒரு 200ல இருந்து 300 வீடு பக்கம் குடியிருப்பாங்க. உள்ளே நம்மளுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ட்ரைனேஜ், அதே மாதிரி தான் 2 சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டோட பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா முன்னாடியுமே ஒரு பெரிய பிளே ஏரியா இருக்கு, வீட்டுக்கு பேக் சைடுமே ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குங்க. ட்ரீ பிளான்டேஷன், 3 ஃபேஸ் இபி, இவ்வளோ அம்யூனிட்டிஸோட தான் இந்த கம்யூனிட்டி ரொம்ப அழகா டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டை பத்தி பார்த்தோம்னா நல்லா 30 அடி ரோடுக்கு மேலேயே மொத்தம் 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க, 1280 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ்ங்க. இந்த வீட்டோட நல்ல கிராண்டான அவுட்டர் எலிவேஷன் பாருங்களேன். நல்ல டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. டார்க் சாக்லேட் கலரும் லைட் கிரீம் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஃபுல்லா வால்ல நம்மளுக்கு டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. வால்லே பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு கான்கிரீட்லயே டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. பார்டர் ஒர்க், லேயரிங் ஒர்க் எல்லாமே பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மேல ஒரு 6 ஸ்பாட்லைட் பக்கம் ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு இப்போ ஒரு 2-3 மரம் இருக்குங்க. நல்ல ஒரு கார்டன் ஏரியாவா சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு சொல்றேன். வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய ரேம்ப், ஒரு 5 to 6 அடிக்கு பக்கம் ரேம்ப் போட்டு ஹைட் ஏத்தி இருக்காங்க. ஒரு பெரிய விக்கெட் கேட் கொடுத்திருக்காங்க. எம்எஸ் மெட்டீரியல்ல நல்ல ஸ்ட்ராங்கான விக்கெட் கேட்டுங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா 12க்கு 23 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய போர்டிகோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு செடன் டைப் கார் வந்து நின்று இருக்குதுங்க. லெஃப்ட் சைடுல ஒரு 2 2 வீலர் உங்களால தாராளமா நிப்பாட்டிக்க முடியும். வீட்டோட ஜலமூலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர் வந்துருது, சம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. வெளியுமே தேவையான அளவுக்கு பைப் கனெக்ஷன் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காங்க. போர்டிகோல கீழ ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 1க்கு 1.5 சைஸ்ல ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுத்தியுமே வால் டைல்ஸ் பாத்தீங்கன்னா 2க்கு 4.5 சைஸ்ல வர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல அழகா பண்ணிருக்காங்க. மேல தேவையான அளவுக்கு ஸ்பாட்லைட் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. போர்டிகோ சுத்தியுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சன்ஷெட் கீழ வரைக்குமே இறக்கிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம வீடு சுத்தியுமே காம்பவுண்ட் வால் இருக்குங்க. ஓப்பன் ஸ்டேர்கேஸ் இருக்கு, ஓப்பன் டெராஸ் இருக்கு, வெளியே அவுட்டர் ரெஸ்ட் ரூமோட வந்துருது. வீடு சுத்தி வரக்கு ஒரு அடி கேப் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ்ல தான் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு சொல்றேன் வாங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பெரிய ஸ்டெப்ஸ் போட்டு கிரானைட்ல எல்லாமே நோஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நல்லா ஹைட் ஏத்திருக்காங்க. வீட்டோட டோர் பார்த்தோம்னா நல்லா 5 அடிக்கு ஒரு பெரிய பிரெஞ்ச் டைப்ல டோர் கொடுத்திருக்காங்க. டோர் ஹேண்டிலா இருக்கட்டும், டோர் எல்லாமே நல்ல அகலமான டோர் தான் கொடுத்திருக்காங்க. டோர் நல்ல டீ குட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. லாக், ஹேண்டில்ஸ் எல்லாமே ஆன்டிக்ல கொடுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா 17க்கு 20 சைஸ்ல இந்த வீட்டோட ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லிவிங் ரூம்ங்க. நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. நல்ல ஒரு ரிச்சான லுக் கொடுக்குது. யூஸ் பண்ணிக்க டைல்ஸா இருக்கட்டும், ஃபால் சீலிங் எல்லாமே பக்கவா பண்ணிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 2க்கு 4.5 சைஸ்ல லைட் கலர்ல வர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. மேல ஃபுல்லாவே நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு டைமண்ட் ஷேப் கட் டிசைன்ஸ்ல பண்ணிருக்காங்க. லேசர் கட்டிங்கா இருக்கட்டும், உள்ளே பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட், ப்ரொஜெக்டிங் லைட், ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஹேங்கிங் லைட்ஸ்மே போட்டு கொடுத்திருக்காங்க. லிவிங் ரூம் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு தாராளமான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. முன்னாடி எம்எஸ் கிரில்லோட. அதே மாதிரி தான் இன்னொரு பிளஸ் இந்த வீட்டுல பார்த்தோம்னா டிவி யூனிட் அவங்களே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய டிவி யூனிட், 60 இன்ச் டிவி உங்களால தாராளமா நீ பிளேஸ் பண்ணிக்க முடியுங்க. பக்கத்திலேயே பார்த்தோம்னா வால் பேனலிங் ஒர்க்கா இருக்கட்டும், கீழே யூபிவிசில நம்மளுக்கு கபோர்டு, லாஃப்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடுல கிளாஸ்ல வந்துட்டு நம்ம கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் டிவி யூனிட் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரிய பூஜா ஷெல்ஃப் பண்ணி கொடுத்திருக்காங்க. வெளியே லேசர் கட் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி நல்ல ஒரு ஓப்பன் டைப்ல பெரிய ரொம்ப அழகான பூஜா ஷெல்ஃப் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க. லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே கிச்சனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டோர் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. அந்த செட்டப்ல நல்ல உட்டன்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. உள்ள என்டர் ஆனோம்னா 8க்கு 16 சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கம் டைனிங் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப அழகான இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. லாஃப்டா இருக்கட்டும், கபோர்டு, ராக் எல்லாமே இன்டீரியர்ல யூபிவிசில ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. லைட் ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல நல்ல அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டேபிள் டாப் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரானைட்ல போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணி டேபிள் டாப்ல இருந்து மேல சுத்தி ஒரு எல் ஷேப்புக்கு நம்மளுக்கு 2க்கு 4.5 சைஸ்ல கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. கிச்சன்ல தேவையான அளவுக்கு இண்டக்ஷன் பாயிண்டா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் பாயிண்ட், அக்வா வாட்டர் பியூரிஃபையர் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்திருக்காங்க. கிச்சன்ல வென்டிலேஷனுக்காக முன்னாடியே சிங்க்கு அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா நல்ல ஒரு விண்டோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே லிவிங் ரூம்ல இருந்து ஸ்ட்ரைட் பார்த்தோம்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்மால் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம்க்கு ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் டோர், லாக் அண்ட் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஆன்டிக்ல போட்டிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் என்டர் ஆனோம்னா 10க்கு 16 சைஸ்ல இந்த வீட்டோட நல்ல ஒரு அழகான மாஸ்டர் பெட்ரூம் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. அந்த அளவுக்கு விண்டோ ஸ்பேஸ்மே கொடுத்துறாங்க. இன்னொரு பிளேஸ் பாத்தீங்கன்னா வார்ட்ரோப், லாஃப்ட் எல்லாமே இன்டீரியர்ல கபோர்ட்லயும்
ஃபுல்லா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. யூபிவிசில தான் ஃபுல்லாவே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ரைட் சைடுமே பார்த்தோம்னா ஒரு பெரிய மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்புமே கொடுத்துறாங்க. ஸோ இன்டீரியர் எல்லாமே நம்மளுக்கு வார்ட்ரோப் லாஃப்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல தேவையான அளவுக்கு ஏசி பாயிண்டா இருக்கட்டும், ஃபேன் பாயிண்ட், நைட் லேம்ப் பாயிண்ட், சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு க்ளோஸ்ட் கபோர்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல இன்டீரியர் ஒர்க் பண்ணி மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. கீழ இருந்து மேல ஒரு 10 அடிக்கு சுத்திலும் பாத்தீங்கன்னா கிளாசி பினிஷ்ல டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்ல போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. உள்ளே நம்மளுக்கு கீசர் ப்ரொவிஷன் எல்லாமே அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த வீட்டோட ஜூனியர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூம்க்கு அப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா இந்த வீட்டோட ஜூனியர் பெட்ரூம்ல 10க்கு 10ன்ற சைஸ்ல நல்ல ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு குயின் சைஸ் காட் உங்களால போட்டுக்க முடியும். இங்க உங்களுக்கு வார்ட்ரோப் வரதில்ல, அதுக்கு பதிலா மேல லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ்ல பண்ணி கொடுத்துறாங்க. ரைட் சைடு கபோர்ட் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. எல்லாமே இன்டீரியர்ல பண்ணி கீழே ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தோம்னா 2க்கு 4ன்ற சைஸ்ல வர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ். இந்த வீட்டுக்கு ஃபுல்லாவே இந்த டைல்ஸ் தான் லே பண்ணிருக்காங்க. அதனால ஒரு தாராளமான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. முன்னாடி எம்எஸ் கிரில்லோட. நம்ம ஜூனியர் கிட்ஸ் பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு காம்பாக்டான ரெஸ்ட் ரூம். சுத்தியுமே நம்மளுக்கு வால் டைல்ஸ் எல்லாம் கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இப்படிதான் இந்த அழகான 2 BHK வீட ஃபைனலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட லொகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க. நம்ம சத்தி ரோட்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நல்ல ஒரு மெயினான லொகேஷன். பக்கத்துலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜ் இருக்குங்க. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், ஆதித்யா இன்ஸ்டிடியூஷன்ஸ், கேஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. KMCH ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியர்பைல இருக்குங்க. இங்க இருந்து சரவணம்பட்டி வெறும் 10 மினிட்ஸ் டிரைவ். இவ்வளவு நல்ல ஒரு மெயினான லொகேஷன் அந்த வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா ஓனர் 79 லட்சம் ரூபாய் சொல்றாரு. ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க. நல்ல ஒரு மெயினான லொகேஷன்ல இருக்குது. ஸோ டிலே பண்ணாம தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.